தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் ஊழல் என திமுக கவுன்சிலர் ஒருவர் கூறியதை ஊழல் என கூறாமல் நிதி முறைகேடு என்றுதான் கூற வேண்டும் என மற்றொரு கவுன்சிலர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இசக்கிராஜன். இசக்கிராஜன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தென்காசி மாவட்ட ஊராட்சிகள் கூட்டம் இன்னைக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சிகள் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த மாவட்ட ஊராட்சிகள் ஆனது மொத்தம் 14 கவுன்சிலர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 12 கவுன்சிலர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் தொடங்கியவுடன் ஏற்கனவே திமுக மாவட்ட துணை செயலாளராகவும் மாவட்ட கவுன்சிலராக இருக்கும் கனிமொழி என்பவர் ஊராட்சி கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளில் முறைகேடு நடப்பதாகவும் ஊழல் நடப்பதாகவும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரிடம் ஒரு புகார் மனு தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த நடைபெற்ற கூட்டத்தில் இது விவாத பொருளானது. அப்பொழுது கவுன்சிலர் பூங்கொடி என்பவர் ஊழல் என்று சொல்லாதீர்கள், நிதி முறைகேடு என்று சொல்லுங்கள் என்று கூறினார். அப்பொழுது மதி மாரிமுத்து என்பவரும் ஊழல் தான் இந்த கூட்டத்தில் ஊழல் நடக்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.